தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வாழ்வியல் நெறிகள் என்ற புத்தகத்திலிருந்து அறிவோம் வாழ்வோம். இமயம் முதல் குமரி வரை இந்தியா ஒன்றுதான். வானில் உதயமாகும் சூரியனும் சந்திரனும் எல்லோருக்கும் பொதுதான். பாடுபடும் தொழிலாளர்கள் வாழ்க்கை நாளை வசந்த காலம். கேடுகட்ட சமுதாயம் திருந்திட வழிகளும் பிறக்கலாம். நல்லவர்களாய் வாழ நாம் இன்றே பழகிக்கொள்வோம். நம்மிடம் உள்ளவற்றை பிறர்க்கு கொடுத்து உதவுவோம், பக்குவம் பெறுவோம். சேமித்து வைக்கும் செல்வங்கள் கூடவே வராது. நாம் பூமிக்குள் மறையும் பொழுது கைகளில் ஒன்றும் இருக்காது. மன நிறைவுடன் வாழ்ந்திட மனிதா பழகிக்கொள்வாய். கன நேரம் ஏமாந்தாலும் வாழ்க்கை பறிபோகலாம். உனது எனது என்பதெல்லாம் நாம் வாழும் வரையில். மனது வைத்தால் வாழ்க்கையில் இன்பத்திற்கு குறைவில்லை. நாட்டிற்கு உழைத்தவர்கள் நிற்கின்றார்கள் சிலை வடிவில். பாட்டால் நாட்டை திருத்தியவர்கள் வாழ்கின்றார்கள் புத்தகங்களில். ரோட்டோரம் படுத்துறங்கும் மனிதர்கள் நிலைமையை பாருங்கள். நாட்டில் காட்டுதிர்பார் நடத்தும் மனிதர்களை திருந்துங்கள். கண்கள் மூடும் நேரத்திலும் வாழ்க்கை மண்மூடி போகலாம். சிலர் பெண்கள் காலடியில் கூட விழுந்து மடியலாம். நமக்கு நாளை என்பது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கைதானே? காலை சுபவேளை நீ வாழ்வதும் நிச்சயமற்றது தானே? இருட்டறையில் உழன்று கிடக்கும் மனிதர்களே வாருங்கள். உருட்டி மிரட்டி பறித்ததை பிறர்க்கு அள்ளித்தாருங்கள். மாசுபடிந்த மனிதர்கள் மனம் அமைதி பெறாது. அவர்களுக்கு வீசும் தென்றல் காற்று கூட வாசம் சுகம் தரவே தராது. நன்றி. மீண்டும் அடுத்த கவிதையில் சந்திப்போம். வணக்கம்.